நம்ம இப்போ டிஃபால்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம www.python.org வெப்சைட்குள்ளே போனால் ஸோ இதுலேயே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ். ஸோ மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ லேப்டாப்பில் விண்டோஸ் இருக்கிறதுனால டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் இதில் வந்து 3.9.4 இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ 27 MB இருக்குது. இது வந்து பைத்தானுடைய டிஃபால்ட் சாஃப்ட்வேர். நம்மளுக்கு வேணும்னா அனகோண்டா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ டிஃபால்ட் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் நவ் கஸ்டமைஸ்டு வேணாம், இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பைத்தான் இன்ஸ்டாலேஷன். சின்ன ப்ராசஸ் தான், முடிஞ்சுது, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பைத்தானில் பைத்தான் 3.9 64 பிட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடிஎல்இ, இது வந்து GUI பேஸ்டு. ஓகே, இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம், 64 பிட் பைத்தான் 3.9. ஸோ ஐடிஎல்இ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பைத்தான் சாஃப்ட்வேர். ஸோ பைத்தான் சாஃப்ட்வேரில் நம்ம 2 விதமாக இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்டிவ் மோடுனா இப்போ நம்ம ஸ்க்ரீன் இருக்குங்களா, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கிரேட்டர் தென் 3 சிம்பிள் இருக்கும், காட்டுங்களா, இது பாருங்கள். இது பக்கத்தில் தான் நம்ம கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். நம்ம எதாவது டைப் பண்ணணும், இங்கே தான் டைப் பண்ணணும். அதில் அவுட்புட் வந்து உடனே என்டர் கொடுத்தா உடனே வந்து அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் ஒரு கோடிங் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உடனே அவுட்புட் வரும். ஏதாவது எரர் இருந்தால் எரர் காமிக்கும், எரர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட், அதாவது கோடிங் கொடுத்து அப்பயே அவுட்புட் பார்த்துக்க முடியும். சரியா? பட் ஆனால் இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம யூஸ் பண்ணுற கோடிங்ஸை நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் எழுதுறீங்க, அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஃபர்தராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் ஃபைல் மெனுவில் போயிட்டு ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல்னு ஒன்று வரும் பாருங்களா, நியூ ஃபைல், அவ்வளோதான். இங்கே நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது இந்த ஃபைலை ஏதாவது நேம் கொடுத்து, ஃபைல் நேம் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் P1 பைத்தான் 1 P1 டாட் ஃபைல் நேம் தரணும். நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கணும், PYன்னு இருக்கணும். PYனா பைத்தான் ஃபைல் நேம் என்ன வேணா தரலாம். ஃபைல் நேம் டாட் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து PYன்னு தரணும். அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டா நம்மளுடைய ஃபைல் வந்து எப்போ வேணால் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோடுனா நம்ம செப்பரேட்டாக நம்மளுடைய டைப் பண்ணுற எல்லா கோடிங்ஸையும் ஒரு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணுறதுன்னா, ரன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா F5 ஷார்ட்கட்டை F5 ப்ரெஸ் பண்ணலாம், ரன் மாடியூல். ரன் பண்ணிங்கன்னா இதே தான் இந்த மெயின் ஸ்க்ரீனில் தான், இதுக்கு தான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கா. இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம்.